சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதி சிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறனன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல்வதமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருணை கடாட்சமும் கலியாண குணங்களும் கொண்ட திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே சப்த ரிஷிகளின் திருவார்த்தையை ஏற்றுக்கொண்ட பாண்டிமாதேவி காஞ்சனமாலை தடாதகை பிராட்டியாரின் திருமணத்திற்கு ஒப்புதல் வழங்கினார். திருக்கையிலை நாதனான சிவபெருமானும் சோமசுந்தரேஸ்வரராக திருவுருவ மாற்றமடைந்து கலியாண சுந்தரராக காட்சியளித்தார். சோமசுந்தர பெருமானுக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் மண்ணின் மரபுப்படி மதுரைப்பதியிலே திருமணம் நடந்தேறியது. திருமண நாடகம், இதில் தெய்வம் தானே நாயகன். இது தெய்வ திருமண நாடகம், இதில் தெய்வம் தானே நாயகன். புது திருமகன் திருமகள் காவியம், புது திருமகன் திருமகள் காவியம். இது தெய்வ திருமண நாடகம், இதில் தெய்வம் தானே நாயகன். அமுது என்றால் இதுதான் அமுது. ஆஹா ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு விருந்தோம்பலை அகிலத்திலும் காணவே முடியாது. முத்தமிழ் போல் முக்கணிகள், தெவிட்டாத தேன்பாகு, எத்திசையும் புகழ் பரப்பும் நம் தென்னாட்டு உணவு வகைகளை என்னாலேயே உண்ண முடியவில்லை. அக்கார வடிசல் என்ன? ஆஹா, அந்த அதிரசம் என்ன? ஆமாம் ஆமாம், ஆயாசத்தை போக்கும் அந்த பாயசம் தான் என்ன? பாயசம் என்ன, இலையில் போட்டதை எண்ணி பார்க்கவே முடியவில்லை. எண்ணி பார்க்கவும் முடியவில்லை. மிகப்பெரிய நீளமான இலை, அதில் பரிமாறப்பட்ட பல வகை உணவுகள், அத்தனையும் உண்ண வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குதிரையில் தான் செல்ல வேண்டும். ஆஹா, உணவு அமுதம். தாங்கள் செய்த சமையல் அற்புதம். வாருங்கள், தாங்கள் தானே ஏற்பாடு செய்தீர்கள். தாயே வணக்கம். இவர்தான் திருமண விருந்தை சமைத்தவர். அற்புதமான விருந்து என அனைவரின் பாராட்டையும் பெற்றவர். அப்படியா?
உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்ல வந்த தாயே. என்ன செய்தி? உங்க கல்யாணத்துல எங்க கைவண்ணத்தை காட்டி விதவிதமா சமையல் செஞ்சோம். அவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் 1000ல் 1 பங்கு கூட செலவாகவில்லை தாயே. மலை போல் குவிந்துள்ளன உணவு வகைகள். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தோணல தாயே. தடாதகை, ஏதோ சொல்ல வருவது போல் தெரிகிறது. அது வந்து எதுவாக இருப்பினும் கணவனிடம் மனைவியானவள் எதையும் மறைக்க கூடாது தடாதகை. என் மனதில் இருப்பதை அறியாதவர் அல்லவே தாங்கள்? தெய்வ திருவருளுக்கு நடந்தவை, நடப்பவை, நடக்கவிருப்பவை அனைத்தும் அறியாததல்லவே? உண்மைதான். எனினும் தற்போதைய நிலையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எமக்கு தெரியாமல் தான் இருக்கிறது. காரணம், யாம் இருப்பது கையிலையில் அல்ல, மதுரையில். எமது திருக்கோலம் சிவம் அல்ல, சோமசுந்தரர். மனிதன் தெய்வமாகலாம், தற்போது தெய்வம் மனிதனாகி உள்ளது. கடவுளையே கணவராக பெற்றேன் என்ற பெருமிதத்துடன் சற்று முன்வரை சங்கமித்திருந்தேன். ஆனால் அவை அனைத்தும் அடியோடு சாய்ந்து மரம் போல் அற்றுவிட்டது. அற்றது எது தடாதகை? பாண்டிய மண்டலத்தின் பாரம்பரியம் மிக்க பெருமை, விருந்தோம்பலில் சிறந்து நிற்கும் குலம், உற்றார் உறவினர் சுற்றத்தார் என்ற ஏகோபித்த கூட்டம், அத்தனை பெருமையும் இன்று வீணாயிற்று. 33 தேவர்களின் வாழ்த்தொலி பெற்ற தடாதகை பிராட்டியாரின் திருமணம் விண்ணுலகத்தோர் வந்திருந்தும் மண்ணுலகத்தில் உள்ள பாண்டிய மண்டலத்தின் மடப்பள்ளியில் மிகுந்திருக்கும் உணவு மலை அத்தனையும் வீணாகிறது. பிள்ளை வீட்டாரின் படை பெரும் படை. இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உபசரிப்பது நமது கடமை. எள்ளிலிருந்து எண்ணெய் வரை எடை போட வேண்டாம். மலையாக குவியட்டும், மடுவாக நிறையட்டும். பாண்டிய மண்டலத்தின் பெருமை மண்ணுலகில் மட்டுமல்லாமல் விண்ணுலகிலும் நிலைக்கட்டும் என்ற எண்ணமெல்லாம் காணல் நீரானது, கதையும் வேறானது. தற்போது எந்த கதைக்காக இந்த துவக்கம் என்பதுதான் எமக்கு புரியவில்லை. தங்களின் கதைதான். அதுதான் ஊரும் உலகமும் அறிந்ததாயிற்றே. உற்றார் அற்றவர் என்றா? பெற்றோரையே பெறாதவன் என்பதும் கூட. சுற்றம் கூட தங்களுக்கு சொந்தமல்ல என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. எமது திருமணத்தை காண இங்கே வந்திருக்கிறவர்களை பற்றி தானே பேசுகிறாய் தடாதகை? திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக இருக்கலாம். அமுதுண்ணாமல் செல்வது அவர்களுக்கு அழகாகவும் இருக்கலாம். அகிலம் போற்றும் பாண்டிய மண்டலத்தின் பெருமைக்கும் புகழுக்கும் இழுக்க எல்லவா அவர்கள் பரிசளித்து சென்று விட்டனர். தடாதகை, எம்மை சந்தித்தவர்களால் உனக்கு ஒருபோதும் இழுக்கோ இன்னலோ ஏற்படாது. மண்ணின் மரபுப்படியே திருமணம் நடக்கட்டும் என்று சொன்னவர் தாங்கள். அப்படி பார்த்தால் அதே மண்ணின் பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டுத்தானே மரியாதைகளும் நிகழ்ந்திருக்க வேண்டும். பெண் வீட்டார் கொடுக்கும் விருந்தை பிள்ளை வீட்டார் ஏற்காது போனால் அந்த அவமானம் என் வீட்டிற்கு மட்டுமல்ல, எனக்கும் தான்.
ஊராரின் நகைப்புக்கு இதுவரை இடம் கொடுக்காதவள் தடாதகை. எல்லா செல்வமும் பெற்றவள், என் திசையிலும் சிறந்தவள், எம்பெருமானையே கரம் பிடித்தவள். எவ்வாறு இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்வாள் என்பதை சற்றேனும் சிந்தித்து பார்த்தீர்களா? என் வேதனை தங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? தடாதகை, நீ ஏதேதோ சொல்ல போகிறாய் என்பதை எண்ணியவனாக சிறிது நேரத்தில் எமக்கே அச்சம் ஏற்பட்டு விட்டது. உன்னால் உரைக்கப்பட்ட ஒரு விஷயம் மிக மிக சாதாரணமானது. தடாதகை, உனது வேதனையே எமது வேதனை, உனது ஆனந்தமே எமது பரமானந்தம். இப்பொழுது இதே இடத்திலேயே உமது குறை தீரும் என்பது உறுதி. எவ்வாறு சுவாமி? அதுவே சிவரகசியம். பசி பசி, ஐயோ பசி, ஐயனே பசி. விருந்தோம்பல் என்பது ஒரு நல்ல வேள்விக்கு ஒப்பாகும். அதிலும் பசித்தோருக்கு உணவு படைத்தால் பாவங்கள் அகலும். ஐயா பசி, ஐயனே பசி, பசி, ஐயா பசி, ஐயனே பசி, ஐயோ பசி, பசி, ஐயனே, ஐயோ பசி, ஐயனே, ஐயனே, ஐயோ பசி, ஐயனே, ஐயனே, பசி, ஐயோ பசி, ஐயனே, ஐயனே, ஐயனே பசி, ஐயனே பசி, ஐயனே பசி, ஐயா பசி, ஐயனே பசி, ஐயோ பசி, பசி, ஐயனே பசி, ஐயோ பசி, ஐயோ பசி, ஐயனே பசி. குண்டோதரனே, ஏற்கனவே அமுது உண்டு விட்டதாக எம்மிடம் தெரிவித்து விட்டு சென்ற உனக்கு எப்படி மீண்டும் பசி ஏற்பட்டது? ஐயனே, அற்புதமான அமுதை அருமையாக உண்டுவிட்டு ஆயாசம் தீர சற்றே சாய்ந்திருந்தேன். வடுவைத்தி வயிற்றுக்குள் நுழைந்தது போல் ஒரு எரிச்சலை உணர்ந்தேன். அகோர பசி எம்மை வருத்தியது. ஆளாய் பறந்து வந்திருக்கிறேன். ஆ பசி, ஐயோ பசி, ஐயனே பசி. தடாதகை, எமக்கு வெண்குடை தாங்கி வருபவன் குண்டோதரன். பாண்டிய மண்டலத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அவனுக்கு அமுது படைப்பது நினது கடமை. ஆமாம் தாயே. அப்படியே செய்கிறேன் சுவாமி.
யானை பசிக்கு அவல் பொரியா? அவள் புரியும், யானு பசியும். 2 பேரையும் பொரிச்சிருவேன். மணப்பள்ளியில் சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் கொண்டு வாருங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? செல்லுங்கள், செல்லுங்கள். நீயும் செல். இதை எடுத்துடலாம் ஐயா. இலையும் தட்டும் போதாது, 20 எல்லாவற்றையும் மடமடவனை எடுத்து வாருங்கள். பசி! ஐயோ பசி! ஐயனே பசி! ஐயோ பசி! ஐயோ பசி! பறந்து விரிந்திருக்கும் பாண்டிய மண்டலம், பாண்டிய மண்டலத்தின் பாரம்பரியமிக்க பெருமை, விருந்தோம்பலில் சிறந்து நிற்கும் குலம், உற்றார் உறவினர் சுற்றத்தார் என்று ஏகோபித்த கூட்டம். இத்தனை பெருமையும் எங்கே போயிற்று என்றே தெரியவில்லை. இல்லையா தடாதகை? 33 தேவர்கள் வாழ்த்தொளி பெற்ற தடாதகை பிராட்டியாரின் திருமணம் விண்ணுலகத்தார் வருகை புரிந்திருந்தும் மண்ணுலகத்தில் உள்ள பாண்டிய மண்டலத்தின் மடப்பள்ளியில் மிகுந்திருந்த உணவு மலை. பிள்ளை வீட்டார் உண்ணாததால் பெண் வீட்டாருக்கு மாசு ஏற்பட்டு விடுமோ என்ற கலக்கத்தால் ஏற்பட்ட வார்த்தை அஸ்திரங்கள் தீர்ந்ததா தடாதகை? விண்ணோர் உண்ணார் என்ற விவரம் தெரியாமல் விளையாட்டாக நீ பேசியதை வைத்து யாமும் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த நினைத்தோம். எது எவ்வாறு ஆயினும் குண்டோதரன் உண்டது போக மீதம் இருக்குமானால் மற்றைய சிவபூதங்களையும் உண்ணச் செய்து உமக்கு மகிழ்ச்சி ஊட்டுவோம். சுவாமி, கணவனின் கைத்தலம் பற்றிய ஒரு பெண்ணானவள் அப்பொழுதிலிருந்தே புகுந்த வீட்டின் பெருமையை பற்றித்தான் பேச வேண்டுமே தவிர பிறந்த வீட்டின் பெருமையை பேசக்கூடாது என்பதனை உணர்ந்து விட்ட என்னை மன்னித்து விடுங்கள். எழுந்து தடாதகை, பிறந்த வீடாயினும் புகுந்த வீடாயினும் வேதமை பார்க்காமல் இருக்கும் வரைதான் அந்த இல்லறம் நல்லறமாகும். இந்த நில உலகில் எந்த வீடும் எவர்க்கும் நிதர்சனம் அல்ல. இறையருளால் வழங்கப்படும் மறுவீடு ஒன்றே தலையானது, நிலையானது. ஐயோ பசி! ஐயனே பசி! 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 ஐயோ பசி! ஐயனே பசி! ஐயா பசி! ஐயனே பசி! 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 அதிர்ச்சி அடைய வேண்டாம். அகிலத்திற்கே அன்னமளிக்கும் அன்னபூரணி தேவி குண்டோதரனின் அகோர பசியையும் ஆற்றுவார். ஐயனே பசி! ஐயா பசி! ஐயனே பசி!